தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள்.
மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். அவரது ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் உள்ளது. அவரது பெயர் மாண்பு மன்றத்தின் தூதர் என அழைக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிறப்பு விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். ஒருவன் கண்களை மூடி ஆண்டவருடைய சந்நிதியிலே, இயேசு ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம எல்லாரையும் ஒப்புக்கொள்வோம். ஒரு அன்பின் விழா, ஒரு ரட்சிப்பின் விழா, ஒரு கிருபையின் விழா, ஒரு இரக்கத்தின் விழா. எனக்காக நான் வாழ்வுபெற, நான் உள்படைய, பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ள தன்னையே தியாகமாக தந்த ஒரு வல்லமையான விழா இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. அவரது அன்பை ஒருவன் உணர்ந்து கொள்ளுங்க. இந்த அன்பு இந்த உலகம் தரும் அன்பு போன்றதல்ல. இது ஒரு மாபெரும் அன்பு, மாறாத அன்பு, முடிவடையாத அன்பு, விட்டுக் கொடுக்காத அன்பு. அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, எனக்காக வந்தீங்க, என்ன தேடி வந்தீங்க, என்ன அன்பு செய்ய வந்தீங்க. உங்களுக்கு கோடி நன்றி என்று ஒவ்வொரு பிள்ளைமானவர்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே, அன்றாட வாழ்வில் அன்பை கொடுக்காமல், இரக்கத்தை கொடுக்காமல், பகிர்ந்து வாழாமல், மன்னிப்பை கொடுக்காமல் நான் வாழ்ந்த தருணங்களை நினைத்து இந்த நேரத்தில் உங்கள் இரக்கத்துக்காக ஜெபிக்கிறேன். என்னை மனமாற்றும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்மே தவறினாலும் பாவத்தை செய்தேன். பாவமேன் பாவமேன் பாவமேன். ஆகையால் சொல்லியாலையும் வானம் என விளையும் சோதனைகளை விளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள நாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் தீச்செயல்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எங்கள் மனதில் நம்பிக்கை வழியாக ஒளிர்வதாக உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை